அனைவருக்கும் வணக்கம். உங்கள் தூக்கமின்மைக்கு காரணம் என்ன தெரியுமா? பார்ப்போம். ஒரு 2 நாட்கள் உறங்காமல் இருந்து பாருங்கள். அப்போது தெரியும் உறக்கத்தின் அருமை. நம்முடைய உடலை புத்துணர்ச்சி பெற செய்யும் ஒரு மாயாஜாலம்தான் இந்த உறக்கம். ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் சராசரியாக 8 மணி நேரம் நாம் உறங்குகிறோம். நம்முடைய வாழ்வில் 1/3 பங்கை உறக்கத்தில் செலவிடுகிறோம். இந்த உறக்கம் கிடைக்காமல் தூக்கமின்மை பிரச்சனையால் மன அழுத்தம் ஏற்பட்டு பலரும் அவதிப்படுகிறார்கள். இதை பற்றி விரிவாக பார்ப்போம். இயற்கையின் அமைப்பில் சூரியனும் சந்திரனும் பகலிரவு என்ற சுழற்சியை சீராக செயல்படுத்துவது போல நம்முடைய உடலிலும் செயல்களை சீராக்கும் சர்காடியன் கிளாக் என்ற ஒரு கடிகாரம் மூளையில் செயல்படுகிறது. இந்த அகசுழற்சி சரியாக இயங்குவதற்கு ஆரோக்கியமான ஆழமான உறக்கம் மிக முக்கியம். நம்முடைய உடலில் உள்ள பல்வேறு ஹார்மோன்கள் சரியாக சுரப்பதற்கு அதுவே அடிப்படை. சரியாக தூங்கவில்லை என்றால் அந்த நாளில் நம்முடைய செயல்திறன் குறைந்து எதிலும் ஒருவித ஈடுபாடில்லாமல் இருப்பதை நாம் உணர்ந்திருப்போம். இரவில் தூங்காமல் அதை ஈடுகட்ட பகலில் தூங்குவது இன்று சகஜமாக காணும் சூழல். எத்தனை மணி நேரம் பகலில் தூங்கினாலும் அது இரவு தூக்கத்திற்கு ஈடாகாது. இரவு நேரங்களில் வேலை செய்பவர்கள் மற்றும் பொழுதுபோக்கிற்காக இரவில் கண் விழித்திருப்பவர்கள் என அனைவருக்கும் சர்காடியன் ரிதம் சார்ந்த கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இந்தியாவில் ஒரு வருடத்தில் 10 மில்லியன் மக்கள் தூக்கமின்மையால் பாதிப்படைகிறார்கள் என ஆய்வுகள் சொல்கின்றன. தூக்கமின்மை என்பது பல வகையில் இருக்கலாம். படுத்த பின்னர் தூங்க முடியாமல் மெத்தையில் புரண்டு கொண்டிருப்பது, சில மணி நேர தூக்கத்திற்கு பிறகு முழிப்பு வந்துவிட்டால் அதன் பிறகு தூங்க முடியாமல் போவது, பல மணி நேர தூக்கத்திற்கு பிறகும் அசதியாக உணர்வது, இப்படி எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். தூக்கமின்மை என்பது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக கருதப்பட்டாலும் அது பல்வேறு உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளுடன் நெருங்கிய தொடர்புடையது. உடல்வலி, ஆஸ்துமா, மூட்டு சம்பந்தமான கோளாறுகள், தைராய்டு சுரப்பி அளவிற்கு அதிகமாக செயல்படுவது, இரத்த சோகை, இப்படி பல்வேறு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளின் அறிகுறியாக தூக்கமின்மை இருக்கலாம். பொதுவாக பதட்டம் சார்ந்த கோளாறுகள் உடையவர்களுக்கு தூக்கத்தின் தொடக்கம் கடினமாக இருக்கும். சில மணி நேரங்கள் கழிந்த பிறகே தூக்கம் ஏற்படும். மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு இயல்பாக தூங்க ஆரம்பித்தாலும் விடியற்காலையில் அவர்கள் பொதுவாக எழுவதற்கு 2 மணி நேரம் முன்பாகவே தூக்கம் கலைந்துவிடும். ஏதோ ஒரு நாள் தூங்கவில்லை என்றால் பரவாயில்லை. வாரத்தில் 3 நாட்கள் தூக்கமின்மை ஏற்பட்டு அது 3 மாதங்கள் வரை நீடித்தால் அது குரோனிக் இன்சோம்னியா எனப்படும். அதற்கு முறையான மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டியது அவசியம். இந்த தூக்கமின்மைக்கான காரணங்கள் பல உள்ளன. அதிக வேலைப்பளு, குடும்பத்தில் ஏற்படும் சிக்கல்கள், அதிக அளவிலான மது பழக்கங்கள், புகைப்பிடித்தல், உடல் ரீதியாக ஏற்படும் கோளாறுகள், இரத்த கொதிப்பு, சுவாசம் சம்பந்தமான கோளாறுகள் என பல காரணங்களால் ஒருவருடைய தூக்கம் பாதிப்படையலாம். தூங்குமிடத்தில் அதீத வெளிச்சம், சத்தம், அதிக உஷ்ணம் போன்ற சில வெளிக்காரணங்களும் ஒருவருடைய தூக்கத்தை பாதிக்கும். தற்போதைய நவீன காலகட்டத்தில் பலர் இரவு நேரம் தாமதமாக உண்பது, சாப்பிட்டவுடன் உறங்குவது, சில நேரங்களில் காஃபி, டீ அருந்துவது போன்ற பழக்கங்கள் நம்முடைய உறக்கத்தின் தரத்தை குறைத்து விடுகிறது. தலைவலி, உடல் பருமன், மனசோர்வு போன்ற பிரச்சனைகளுக்கு தூக்கமின்மை ஒரு முக்கியமான காரணம். இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் போன்ற பல கோளாறுகளும் தூக்கமின்மையால் தீவிரமடையும். நாம் எவ்வளவு மணி நேரம் தூங்குகிறோம் என்பதை போல எவ்வளவு ஆழமாக தூங்குகிறோம் என்பதும் முக்கியம். சிலர் எவ்வளவு தூங்கினாலும் களைப்பு போகவில்லை என சொல்ல கேட்டிருப்பீர்கள். உறக்கத்தின் தரம் பாதிப்படையும் போது வருகின்ற பிரச்சனைகள் பல. உறங்கப் போவதற்கு முன் நம்மில் பலர் மொபைலில் எதையாவது பார்த்து கொண்டிருப்பதை வாடிக்கையாக கொண்டிருப்போம். அது நம்முடைய உறக்கத்தின் தரத்தை கெடுத்துவிடும். உறங்கும் நேரத்தில் இயற்கையாக மெலடோனின் எனப்படும் உறக்கத்தை ஏற்படுத்தும் ஹார்மோன் சுரக்க வேண்டும். அது நாம் ஒரு விஷயத்தை மொபைலிலோ கம்ப்யூட்டரிலோ டிவியிலோ ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கும் போது சுரப்பதில்லை. தூங்குவதற்கு முன்பாக உடற்பயிற்சி செய்தல், அன்று நடந்த பிரச்சனையை மற்றவர்களோடு விவாதித்தல் போன்ற செயல்கள் நம்முடைய உறக்கத்தின் தரத்தை பாதிக்கும். நாளடைவில் அதுவே நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் மனநலத்திற்கும் தீங்கு விளைவிக்கும். நாம் உறங்கும் போது நம்முடைய மூளையின் செயல்பாடுகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். நம்முடைய மூளை அன்று நாம் கற்ற விஷயங்கள், நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், இப்படி ஒவ்வொன்றையும் அசை போட்டு எது தேவையற்றதோ அதை நீக்கி தேவையான தகவல்களை மட்டும் பதிவு செய்து கொள்ளும். படிக்கும் குழந்தைகள் குறைந்தபட்சம் 7 மணி நேரமாவது தூங்கினால் மட்டுமே அவர்களுடைய ஞாபகத்திறன் மேம்படும். தேர்வுக்கு படித்த விஷயங்களை சரியாக நினைவு கூர்ந்து எழுத முடியும். உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்வு தரும் உறக்கத்தை 2ஆம் பட்சமாக கருதக்கூடாது. நாம் நம்முடைய உறக்கத்தை பராமரிப்பதற்கும் அதை மேம்படுத்துவதற்கும் பல வழிமுறைகள் உள்ளன. ஒவ்வொரு நாளும் நாம் உறங்கும் நேரமும் காலையில் எழும்பும் நேரமும் சீராக இருக்க வேண்டும். பகலில் தூங்குவதை தவிர்த்து நமக்கு பிடித்த பொழுதுபோக்குகளை செய்ய முயற்சிக்கலாம். தூங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு வெளிச்சத்தை ஏற்படுத்தும் மொபைல், கம்ப்யூட்டர்,
டிவி போன்றவற்றை தவிர்த்து புத்தகம் வாசிப்பது, பாட்டு கேட்பது போன்ற விஷயங்களை செய்யலாம். மாலை பொழுதற்கு பிறகு காஃபி, டீ, புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்றவற்றை தவிர்த்தால் உறக்கத்தின் தரமானது மேம்படும். உறங்குவதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்பாக பளுவான வேலைகள், உடற்பயிற்சி போன்றவற்றை செய்யக்கூடாது. உடற்பயிற்சிக்கு காலை வேளையே உகந்தது. இரவு உணவு எளிமையாக ஜீரணிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இரவு உணவிற்கும் உறங்குவதற்கும் குறைந்தது 2 மணி நேர இடைவெளி இருப்பதும் நல்லது. நாம் உறங்கக்கூடிய சூழல் அமைதியானதாகவும் வெளிச்சம் அதிகம் இல்லாமலும் இருக்க வேண்டும். அதுபோல நீங்கள் உறங்கும் படுக்கையில் அமர்ந்து உணவு உண்பதோ வேலை செய்வதோ கூடாது. முக்கியமாக மதுப்பழக்கம் உறக்கத்தின் தரத்தை குறைத்து பிரச்சனைகளை அதிகப்படுத்தவே செய்யும். இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் பொழுது ஆரோக்கியமான ஒரு தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகும் உறக்கம் உங்களுக்கு வரவில்லை என்றால் தகுந்த மருத்துவரை கண்டறிந்து ஆலோசனைகளை பெறுவது முக்கியம். அதுபோல தூக்கத்திற்காக நாமவே தூக்க மாத்திரைகள் பயன்படுத்துவது சரியான தீர்வு அல்ல. அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையே கெடுக்கும். ஆகவே நல்லபடியான ஒரு தூக்கத்தை மேற்கொள்வோம். நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்போம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.